புதிய ஆத்திச்சூடி மீசை கவிஞன், முண்டாசு கவிஞன் என்று தமிழ் இலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார். இவர் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றன. விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவி என்று அனைவராலும் போற்றப்பட்டார். ஆத்திச்சூடி பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். அச்சம் தவிர். எப்போவுமே நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்ம பயப்பட்டுட்டோம் அப்படின்னா நமது சிந்தனை ஆற்றலே நம்மளை விட்டு போயிடும். சிந்தனை ஆற்றல் போயிடுச்சு அப்படின்னா எது நல்லது, எது கெட்டது, இதை செய்வோமா, இதை செய்யக்கூடாதா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் அச்சத்தை தவிர்த்துட்டு தைரியத்தோடு இருக்கணும். ஆண்மை தவறேல். ஆண்மை தவறேல் அப்படிங்கிறது இந்த இடத்துல பேராண்மை தவறக்கூடாது. எப்போவுமே மற்றவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக மட்டும்தான் ஆண்மை இருக்கணும். அந்த ஆண்மையை நம்ம எப்போவுமே தவற விடக்கூடாது. இளைத்தல் இகழ்ச்சி. நாம் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் பின்வாங்கக்கூடாது. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை பார்க்கறதுக்கு தான் நாம் முடிவு பண்ணணும். அதனால் பின்வாங்குதல் அப்படிங்கிறத ஒரு இகழ்ச்சியாக நாம் கருதணும். ஈகை திறன். ஈகை திறன் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ஒரு பொருளையோ இல்லை ஏதாவது ஒரு செயலையோ கொடுக்கணும். செயல் அப்படிங்கிறது நல்ல செயல். அப்போ உதவி செய்தல், இந்த இடத்துல ஈகை அப்படிங்கிறது பிறருக்கு உதவி செய்தலை குறிக்குது. அந்த உதவி செய்தல் நமக்கான ஒரு மிகச்சிறந்த திறனாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. எனவே ஈகை திறனோடு அனைவரும் வாழ வேண்டும். உடலினை உறுதி செய். உடம்பு நமக்கு ரொம்ப முக்கியம். மனசை திடப்படுத்திக்கிற அதே அளவுக்கு உடலையும் திடப்படுத்திக்கணும். வயசுக்கேற்ற உடலை நாம் பேணி பாதுகாக்கணும். யாருமே இன்றைக்கி உடல்நிலையை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல. உணவில் இருந்து எல்லாமே நமக்கு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ சரியான உணவு, சரியான தூக்கம் எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போ தான் நமது உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம்தான் நமக்கு உண்மையான செல்வம் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால் எப்போவுமே உடலினை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். ஊன் மிக விரும்பு. ஊன் அப்படிங்கிறது உணவு. உணவை விரும்பி சாப்பிடணும். கடமைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த உணவு நம்ம உடம்பில் ஒட்டாமல் போயிடும். உடம்பில் ஒட்டாமல் போச்சு அப்படின்னா எந்த ஒரு சத்துமே நமக்கு கிடைக்காது. அப்போ சமச்சீரான உணவை நாம் விரும்பி சாப்பிடணும். நம்ம என்ன சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சு சாப்பிடணும். கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக எல்லா உணவுப் பொருளையும் சாப்பிட்ற பழக்கத்தை விடணும். உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த உணவு சரியானது தானா, இந்த நேரத்தில் இதை சாப்பிட்லாமா, எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். இன்னும் ஒன்று, உணவு சாப்பிடும்போது ரசித்து சாப்பிடணும். இது எனக்கு பிடிக்கும், இதில் இது கூடுதலாக இருக்குது, இது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து எடுத்து அறிஞ்சு பார்க்கணும். தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டோ இன்றைக்கி கைபேசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக எல்லாரும் கருதிக்கிட்டு இருக்காங்க. கைபேசி இல்லாமல் இன்றைக்கி யாரும் சாப்பிட்றதில்ல. கைபேசியை வச்சுக்கிட்டு அதில் ஏதாவது ஒன்றை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றத இன்றைக்கி நிறைய பேர் ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றதுங்கிறது கூட நம்ம யாரும் கவனிக்காமல் இருக்கிறோம். அப்போ அதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம தட்டில் போட்ட உணவை என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து விரும்பி சாப்பிடணும். அப்படி விரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவு
நமது உடலில் ஒட்டி நாம் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்கவே இருக்காது. நன்றி.